ஹாய் காய்ஸ், ஐ எம் எம்ஆர் முரளி. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கொடநாடு. கொடநாட்டிலேருந்து தொலைவில் பார்த்தா தெரியறது தான் தெங்கு மராடம். தப்பா சொல்றீங்க. அது தெங்கு மரடா இல்ல, தெங்கு மரஹடா. சரி, தெங்கு மரஹடாக்கு நீங்க எதுக்காக போனீங்க? தெங்கு மரகடாக்கு ஒரு கோவில் விசேஷம். நம்மளுக்கு ஒரு அழைப்புதல் வந்துருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கே போகலான்ற ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம். ஆனால் இது 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்தது. சரி சரி. ஆனாலும் தெங்கு மரஹடாக்கு கோடநாடு வழியா போகணும். அது எப்படி? அதுதான் எப்படின்னா எல்லாரும் பஸ்ஸில் தான் போவாங்க. நமக்கு ஒரு இது என்னென்னா ஒரு நடந்து போகலான்னு ஒன்று இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா கோடநாடுல வெளியிலயும் போகலாம், ஈலடா வழியில் போகலாம், கர்க்கியூர் வெளியில் போகலாம், அப்படி 4, 5 வெளியில் போகலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு போகிறது இந்த கொடநாடு வெளியே போகிறதுக்கு அவங்களுக்கு வழி தெரியும்னு சொன்னாங்க. ஓகே. இப்ப ஹாய் எல்லாம் சொல்றாங்களே, அவங்க எல்லாம் யாரு? உங்க சக பயணிகளா? புரியல, என்னது? சக பயணிகளா? யாரு? கூட வரவங்க எல்லாம்? ஆமாம், அவங்கெல்லாம் ஃப்ரெண்டுங்க. நானா இது ஒரு 2 மாதம் சொன்னேன்ல, 2 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணனால ஒரு 6 பேர் 10 பேர்கிட்ட வருவோம்னு நினச்சோம். ஆனால் கடைசியாக மிஞ்சினது 5 பேர் தான். ஓகே, கூட ஜாலியா வராங்க மாதிரி. ஆமாம், இப்போ பார்த்தோன்னா இவங்க 5 பேரும் இப்போ தான் ஜாலியாக வராங்க. போக போக தான் தெரியும் பாதையோட வலியும் நடப்பயணத்தோட வலியும். ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்து பழக்கம் இல்லை. ஏன் எனக்கே நடந்து பழக்கம் இல்லை. என்னையே ஒரு காட்டு காட்டிச்சு அந்த மாதிரி ஒரு இடம். இந்த காடு ரொம்ப பயங்கரமா இருக்கே, உங்களுக்கு பயமே இல்லையா? காடு பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் உள்ளே போனால் தான் தெரியுது அதோட பயங்கரம்னு. ஏன்னா காட்டுக்குள்ளே பார்க்குறதுக்கு இப்போ பார்த்தோன்னா வெளியே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியும் காடு ஒரு மாதிரியும் இருக்கும். இப்போ நாங்கள் இந்த வழியே போகும்போது ஃபுல்லாகவே கல் தான். சரி, ஆக்சுவலாக அப்படியே நடந்து போயிடலான்னு தான் ஒன்று தோணுது. பார்த்தோன்னா ஒரு 3 பேர் ஷூ போட்டிருந்தோம், 2 பேர் செப்பல் போட்டிருந்தோம். ஓகே, இந்த கல்லெல்லாம் பதிச்சிருக்காங்களே, இந்த கல்லால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதா? அப்படி இல்லை, இந்த கல் பாதி வலிக்கு தான் இருக்குது. அதுக்கு மேலே கல்லெல்லாம் இல்லை. வெறும் கீழே டீச்செடி இருக்குது. டீச்செடி தாண்டினா வெறும் சோளக்காடு தான். ஓ ஓ, இதுதான் மேடு நாடா? அந்த டீ செடியெல்லாம் தெரியுதே, அதுதான் மேடு நாடா? தப்பு தப்பு, மேடநாடு நீ வரல. ஏன்னா மேடநாடு ரொம்ப கீழே இறங்கணும். இது பார்த்தீங்கன்னா கோடநாட்டிலேருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்குது, அவ்வளோதான். நான் மேடு நாடை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். அங்க நிறைய யானைகள் இருக்கும், அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நான் கேட்டேன். நம்ம அது மேடநாடை பற்றி பேசலாம். ஆனால் இப்போ வர வீடியோவில் பேச முடியாது, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்ட் 2 வரும், அதில் நம்ம பேசிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த டீ செடியெல்லாம் கடந்து ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டோம். ஓகே, பாதிக்கு மேல இங்க பாதியில டீ செடி இருக்கு, அதுக்கு மேல ஃபுல்லா அப்படியே கைவிடப்பட்ட இடம் மாதிரி ஆமா, எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே சோளக்காடு தான். இந்த சோளக்காட்டு கடந்து தான் போகணும். ஆனால் எங்ககிட்ட போகும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும், 2 கிலோமீட்டர் இருக்கும், 1 மணி நேரம் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு ஆசை வார்த்தையை தான் கூறுனாங்க. ஆனால் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வலி மிகுந்த பயணமாக இருந்துச்சு இது. இப்போ என்னமோ கேமரால கேப்சர் பண்ண மாதிரி இருந்தது. ஆமாம், அதோட தான் யானையோட லட்டி. அது கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது. அது எப்போ வந்ததுன்னு தெரியல. நான் அது போட்டு போயிருக்கு. ஃப்ரெண்டுங்க அதுதான் சொன்னாங்க, யானையோட லட்டி போட்டுருக்கு பாரு அப்படின்னு. யானை மேயுமா? கண்டிப்பாக யானை மேயாமல் ஒரு இடம் இருக்குமா? ஓ, இந்த இடம் பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அந்த பக்கம் ஒரு மலை, இந்த பக்கம் ஒரு மலை, சுத்தியும் மலை, நடுவுல நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு யானை வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் அந்த குச்சியை கொடுத்துட்டு பத்திரமா வச்சுக்கோ, ஏதாச்சும் வந்துச்சுன்னா இந்த செடிங்களை தட்டுனா அது பார்த்து பயந்துட்டு ஓடுன்னு சொன்னான். ஆனால் அந்த குச்சிங்களும் நமக்கு ஒரு பாதுகாப்பு. ஏன்னா இப்போ போகிற வழி ரொம்ப குழியும் மேடும் இருக்கும். அப்போ இந்த குச்சியை வச்சு யூஸ் பண்ணிக்கலான்றதுனால இந்த குச்சியை எல்லா இடத்துக்கும் கொடுத்துருந்தான். ஓ, அப்போ இந்த குச்சி உங்களை காட்டு யானைக்கிட்ட இருந்து காப்பாத்திரும் நீங்க சொல்றீங்க, அப்படிதானே? இந்த குச்சி காட்டு யானைக்கிட்ட இருந்து காப்பாத்தாது. இப்போ பார்த்தோன்னா இந்த குச்சியை வச்சு இந்த செடிகள் மூலமாக அடிக்கும்போது எந்த மிருகங்கள் வந்தாலும் அதை பார்த்து பயந்து ஒதுங்கி போகும். இது பார்த்தோன்னா ஈச்சப்பழம். ஈச்சப்பழமா? ஆமாம், அப்படின்னா என்ன? ஈச்சப்பழம்னா வேற ஒன்றும் இல்லை, காட்டு பேரிச்சம்பழம். அதுதான் ஈச்சப்பழம்னுவாங்க. ஓகே,
பேரிச்சம்பழம் மேக்ஸ் நான் பார்த்த வரைக்கும் அது ஓரளவுக்கு சைஸா இருக்கும். இது என்ன குட்டி குட்டியா இருக்கு? அப்படி இல்ல. இது காட்டு ஈச்சம்பழம்னால அந்த மாரி இருக்கு. அதோட சுவை வந்துட்டு பேரிச்சம்பழம் இதில லைட்டா இருக்கும். இங்க பார்த்தோன்னா நெல்லிக்கா மரம், அந்த மரம், இந்த மரம், கொய்யா மரம் இல்லாத மரமே இல்ல. ஓகே. இந்த ஈச்சப்பழம் பார்க்கறக்கு குட்டி குட்டியா இருக்கு. இது பழுத்திருக்கா? இல்ல பழுக்கலையா? இது எப்படின்னா, பழுத்திருக்குன்னு சொல்ல முடியாது. நான் இந்த ஈச்ச பழத்த வீட்டுக்கு கொண்டு வந்தேன். அப்போதான் அடுத்த நாளு ஒரு மதியம் தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். அப்போ பார்த்தோன்னா, இந்த ஈச்சப்பழம் பழுத்திருந்துச்சு. அந்த வெப்பத்தில தான் பழுத்துச்சே தவிர, அந்த இடத்துல பழுத்திருக்கல. இப்ப இந்த ஈச்ச பழத்த வச்சு கல்லும் செய்வாங்க நான் கேள்விப்பட்டேன். ஈச்சங்கல்லுன்னு சொல்லிட்டு செய்வாங்கன்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற விஜய் ஒரு நண்பர் தான் சொன்னாப்புல. ஓ! இது நானும் பார்த்துருக்கேன். இது என்னன்னா, நீலகிரியில இருக்க மலைவாழ் மக்கள் எல்லாம், இந்த ஈச்சப்பழத்தில இருக்க அந்த கிளைகள, அந்த மரக்கிளைகள என்ன பண்ணுவாங்கன்னா, ஒடிச்சிட்டு வந்து, வீட்ல வந்து தொடப்பம் செய்றதுக்கு பயன்படுத்துவாங்க. வீட்டு அது வந்து சின்ன ஒரு கைத்தொழிலா இந்த நீலகிரி மலைவாழ் மக்களோட கைத்தொழில்னு நான் கேள்விப்பட்டுருக்கேன். அது எனக்கு என்னன்னு தெரியல. அப்புறம் இந்த என்னோட ஃப்ரெண்ட் விஜய் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணான்னா, அந்த பழுத்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு காஞ்ச பழத்த என் கையில குடுத்தான். அது நான் அது சாப்பிட்டே பார்க்கல. ஆனா, அது திருப்பி அவன் பழம்ன்னு சொல்லிட்டு 2, 3 காய்களெல்லாம் எனக்கு பறிச்சு குடுத்தான். அந்த காய தான் நான் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடுத்த நாள் மதியம் வரைக்கும் கொண்டு வந்து வச்சு பழுக்க ஆன காய். அதில சாப்பிட்டு பார்த்தேன். அது சுவை ஈச்சப்பழத்தோட ஒரு டேஸ்ட்டு தான் இருக்கு. ரொம்ப இனிப்பெல்லாம் இல்ல. ஓஹோ! அப்ப ஈச்சப்பழம்லாம் சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கீங்க. அது ரொம்ப சாப்பிடல. ஒண்ணு டேஸ்ட் பார்த்தேன். அது எப்படி இருக்குன்னு தெரியணும்ல. அப்ப பார்த்தா அந்த தூரத்தில தெரியுது பார்த்தல்ல. ஆமா. அதுதான். அது ஃபுல்லாவே பவானி சாகரோட ரிவரு. அதுக்கு இந்த பக்கத்து தான் அந்த அள்ளிமாயார் அம்மன் கோயிலுக்கு தான் நாங்க இப்போ போய்க்கிட்டு இருக்கோம். ஓ! அல்லி மாயார்ன்னு அங்க ஒரு ஊர் இருக்கு. அங்க நடக்கிற ஒரு கோயில் திருவிழாக்கு நீங்க போயிட்டுருக்கீங்க. ஆமா. அது வருஷத்துக்கு ஒரு டிப் வரும். இந்த ஜூன்ல தான் அது ரொம்ப விசேஷமா பண்றாங்க. அந்த டைம்ல நாங்க இங்க ஒரு 10 பேரு போலான்னு ஐடியா பண்ணோம். கிடைச்சது சொன்னேன்ல. ஒரு 5 பேரு தான் கிடைச்சோம். அதுல நானும் ஒருத்தன். சரி, சரி. இந்த மலை வந்து செங்குத்தா இருக்கிற மாரி தெரியுது. ஆமா. அது இப்ப நாங்க வந்து இப்ப மலை இறங்கிட்டு இருக்கோம். ரொம்ப அடிவாரத்துக்கு போணும். பவானி சாகர் ரொம்ப அடிவாரத்துல இருக்கு. மலை ஃபுல்லாவே இறங்கிட்டு இருக்கோம். ஓ! இந்த நடுவுல ஃபுல்லா மரமா இருக்குதே! அது என்னது? மரம் இந்த சுத்தியும் ஃபுல்லா மலை. நான் அந்த நடுவுல பார்த்தேன்னா ரிவர் ஓடுது. அதனால தான் அங்க ஃபுல்லாவே செழிப்பாவே இருக்கு. ஓஹோ! ஆற்றுப்படுகை இருக்கிற இடங்கள்ல தான் அதிக செழிப்பான மரங்கள்லாம் வளரும்னு கேள்விப்பட்டுருக்கேன். அது உண்மதான். ஆமா. இப்ப பார்த்தோன்னா இந்த விஜய்ன்ற நம்பர் வந்து பார்த்தோன்னா, ஈச்ச பழத்த பொறிச்சுக்கிட்டு இருக்காப்புல. எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காப்புல. ஓகே. இப்ப நீங்க வழிய எப்படி எடுத்துட்டு போவீங்க? ஏதாவது காம்பஸ் எல்லாம் வச்சு எந்த வழி போணும், எந்த வழி போக்கூடாதுன்னு ஏதாவது பார்க்க போறீங்களா? இல்ல அப்படி இல்ல. அவன் பழத்த பொறிச்சு குடுத்தான். நான் சாப்பிடலான்னு பார்த்தேன். சரி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். காம்பஸோ அது இதோலாம் எதுவுமே இல்ல. இப்ப பார்த்தோன்னா தூரத்தில தெரியும். அதாவது மேலயே பார்த்தோம்ல அந்த கோவிலோட இது. ஆமா. அந்த நோக்கி தான் நாங்க போயிட்டுருக்கோம். ஓ! அப்ப அந்த கோயில மையமா வச்சு தான் இந்த காட்டுக்குள்ள நடந்து போறீங்க. ஓகே. எனக்கு இப்போ ஒரு டவுட் வருது. என்னன்னா, நீங்க சமவெளிக்கு போயிட்டீங்கன்னா, அங்க வந்து அந்த கோயில் தெரியாது. மலை மேல இருக்கிறனால இப்ப உங்களுக்கு அந்த கோயில் தென்படுது. சமவெளிக்கு போயிட்டீங்கன்னா, அந்த கோயில் இப்ப தெரியாது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல அப்படி இல்ல. சமவெளிக்கு போயிட்டா தெரியாதுன்னு இல்ல. சமவெளிக்கு போயிட்டா வழி உருவாயிரும். ஏன்னா சமவெளி என்னைக்குமே வெளியா தான் இருக்கும். மலைப்பகுதி தான் என்னைக்குமே காடா இருக்கும். அதனால சமவெளியில போனா வழி கிடைச்சிரும். இப்ப மேல தான் இறங்கி வந்த வழி. இப்ப இது பக்கமா தான் தெரியுதே. போக போக தான் தெரியும் அது எவ்வளோ தூரத்தில இருக்குன்னு. நீங்க ரொம்ப டேஞ்சரான இடத்துல இருந்திருக்கீங்க மிஸ்டர். ஆமா என்ன பண்றது? போய் தானே ஆகணும். இது வந்து பாறைகள் உருளக்கூடிய இடமா எனக்கு தெரியுது. பாறைகளெல்லாம் உருளாது. பாறைகள் சின்ன சின்ன கற்கள் தான் இருக்கு. அதுதான் உருளுது. நடக்கும்போது அதிலேயே பாதி கால்கள் அதிலேயே அடிபட்டு நெறைய பேத்துக்கு இதாகி போச்சு. ஓஹோ! சரி, இந்த காட்டு வழியில போறீங்களே, இப்போ ஒரு பெரிய மலை தெரியுது பாருங்க. அது என்ன மலை? அது கொடநாடுல பார்க்குற ஊசி மலை தான் அது. ஓ!
ஓ! இந்த மலையில தான் அந்த ஏர்கிராஃப்ட் ஆச்சா? ஆமா. இதில தான் சொல்றாங்க. நான் அப்போ இல்ல. கேள்விப்பட்டேன் அவ்வளோதான். இப்ப பார்த்தோன்னா, இங்கேயும் ஈச்சப்பழம் தான். ஈச்சப்பழம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஈச்சப்பழத்த பத்தி நீங்க எப்ப இந்த பேச்ச விட போறீங்களோ தெரியல. இல்ல அப்படி இல்ல. காட்டுல பழங்கள் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு இதுதான். இப்ப பார்த்தோன்னா, இந்த ஒரு சரிவு பாதை. சரிவு பாதையிலேருந்து போனோம். பேச்சுல நீங்க இடையில ஒண்ணு சொன்னீங்க. கொய்யா மரங்களும் இருந்ததுன்னு. கொய்யா மரங்களும் உள்ள இருந்ததோ? கண்டிப்பா. அது வேற வீடியோல பார்க்கலாம். இப்ப பார்க்க முடியாது. ஏன்னா, இந்த காடு வந்துட்டு போகும்போது எங்ககிட்ட என்னமோ சொன்னாங்க ஃப்ரெண்டு, 1 மணி நேரத்தில கடந்துடலாம், 1/2 மணி நேரத்தில கடந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சொன்னது என்னமோ ஒண்ணு, நடந்தது என்னமோ ஒண்ணு. ஆனா இது பெரிய முட்டாள்தனம் மாரி தெரியுது எனக்கு. ஏன்னா, இங்கேருந்து தெங்குமரஹாடாவ பார்க்கறதே பெரிய தூரமா இருக்கு. நீங்க இதுல வந்து 1 மணி நேரத்துல போயிருக்கலாம். சரி, அப்படி வந்து நம்ப பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயோ, இல்ல நம்மளோட ஓன் ரிஸ்க்ல அதாவது பைக்லயோ, கார்லயோ நம்ம போயிருந்தோம்னா, எவ்வளோ நேரத்துக்குள்ள நம்மளால போயிருக்க முடியும்? போயிருக்கலாம். பஸ்லயே போயிருக்கலாம். ஆனா, அது ஒரு ஒரு சிறந்த பயணமா இருக்காது. அது எப்படின்னா, எந்நாளும் ஒரு ஞாபகத்துல இருக்காது. அதுவே இந்த நடைப்பயணம்ன்றது என்னைக்குமே ஒரு ஞாபகத்துல இருக்கக்கூடிய ஒரு பயணமா இருக்கும். நடந்து போறது தான் என்னைக்கும் பெஸ்ட்டு. ஏன்னா, அப்பதான் நம்ம மனசுக்குள்ள அது நீங்கா இடமா இருக்கும். ஓஹோ! சரி, அப்போ உங்களோட ம் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து வழிகாட்டிட்டு, உங்க கூட சக பயணிகளாவும் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு சொல்ல முடியாது. அங்க முன்னாடி போறாருல்ல ஃபர்ஸ்ட்டு அவர் பேரு கோபி. ஓ! அவரு தான் 2, 3 ட்ரிப்பு போயிருக்காப்ல. அவரு தான் எங்களுக்கு வழிகாட்டிட்டு போயிட்டுருக்காரு. அவரு பின்னாடி போறோம். ஆனா, அவரும் ஒரு இடத்துல சில இடத்துல தடுமாற நேரிடுச்சு. ஏன்னா, அவருக்கே வழி மறக்கிற நெலைம வந்துருச்சு. ஓஹோ! அந்த வழிய அப்ப அந்த கோயில மையமா வச்சு அந்த வழியிலே தான் போறீங்க. என்னாச்சு திடீர்னு அவருக்கு? அவருக்கு என்னாச்சு? அவருக்கு இந்த நான் சொன்னேன்ல, இந்த ஈச்சம்பழத்தோட முள்ளு, அப்புறம் காட்டுக்குள்ள சில முட்கள் எல்லாம் இருக்கு. அந்த முள்ளெல்லாம் அந்த செடிய புடிச்சு இறங்கும்போது கையில குத்திரும். ஓஹோ! இப்படிப்பட்ட டேஞ்சரான இடம் வழியாவா நீங்க போனீங்க? ஆமா. இந்த இந்த காடு பார்வை ஒரு எப்படின்னா, ஒரு ஹாலிவுட் மூவில வர மாரி ஒரு பிளேஸா இருக்கு. ரொம்ப அழகான இடமா இருக்கு இது. ஆமா. இந்த கிரைம் ஸ்டோரீஸ்லலாம் வர மாரி ஒரு பயங்கரமான காடா இருக்கு. அப்ப எப்படி ஆ மத்தவங்க எல்லாம் வந்து போயிட்டுருக்காங்க. நீங்க எப்படி உங்களோட எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி உங்களால எப்படி நடக்க முடிஞ்சது? ஏன்னா இது கால் தடுமாறுற இடம்னு நீங்க சொல்றீங்க. அப்ப எந்த அளவுக்கு நீங்க பேலன்ஸ் பண்ணீங்க? எனக்கு அப்பப்ப நான் விழுவேன், எந்திரிப்பேன். அது வேற விஷயம். நம்ம இப்ப கையில கேமரா இருக்கறனால, அது விழுகக்கூடாதுன்றனால, கரெக்ட்டா புடிச்சுட்டு போணுன்றனால, அங்கங்க இந்த இடத்துலலாம் விழுகல. நான் கீழ போய் ஒரு சில இடத்துல விழுந்துட்டேன். அது என்ன பண்ண தவிர்க்க முடியாத காரணத்துல விழுந்து தான் ஆகணுமே! அப்ப நீங்க கீழ விழுந்திருக்கீங்க. அது வீடியோல ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கா? இல்ல, இப்ப நாங்க சொன்னோம்ல, இந்த வீடு 2, 3 பார்ட்டா வரும். இந்த 2ண்ட் பார்ட் அடுத்தது தான் வரும். ஏன்னா, இதுல வந்துட்டு நாங்க கிட்டத்தட்ட நான் சொன்னேன்ல 1 மணி நேரம் பயணம் சொன்னது, ஒரு 10 மணி நேரத்துக்கு மேல இந்த பயணம் நடந்திருக்கு. ஓ! இந்த செடி பார்க்கறக்கு பரண் மாரி இருக்கே! இது பறனா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இது பொக்கைக்கு யூஸ் பண்ற ஒரு பொக்கை செடின்னு சொல்றாங்க. ஆமா. அத தமிழ்ல பரன்னு தான் சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டது இல்லையே! நான் இந்த செடி வந்துட்டு எங்க வீட்லயும் வச்சிருக்கேன். ரொம்ப அழகா இருக்கும் இது. இது வந்து திருமணங்களுக்கு வந்துட்டு பொக்கே செய்றதுக்கு, அப்புறம் கல்யாண மாலைகள் செய்றதுக்கு இந்த மாரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப தான் நெறைய ஆர்டிஃபிஷியல்லாம் வந்துருச்சு. இப்போ கொஞ்ச நேரம் அங்க நின்னோம். ஏன்னா சொன்னேன்ல மேலேயே முள்ளு குத்திச்சு. அத எடுக்கிறதுக்காக அங்க நின்னுகிட்டு இருக்காப்ல. கரெக்ட்டா நான் எந்த கதைய பேச வந்தாலும் நீங்க கதைக்குள்ள போயிடுறீங்க மிஸ்டர். என்ன பண்றது? கதை தான் மிகப்பெரிய பாலமா இருக்கு. எனக்கும் கேட்கறக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அந்த சமதளம் மாரி ஒரு இடம் வந்துருச்சே. அவ்வளதானா? ரீச் ஆயிட்டீங்களா? இதுக்கு மேலேயும் நடந்தோம். ஏன்னா, கிட்டத்தட்ட நான் சொன்னேன்ல 1 மணி நேர கதைய 10 மணி நேர கதையா மாத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா, இப்ப நாங்க இங்க ஒரு 5 பேரு தான் போனோம். இடையில ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு யானை கலாட்டா நடந்தது அங்க. அதெல்லாம் வர வீடியோல பார்க்கலாம். என்னது? யானையெல்லாம் பார்த்தீங்களா?
ஆமா. யானையெல்லாம் பார்த்தோம். ரொம்ப தத்ரூவமா இருந்துச்சு. ஏன்னா, உள்ள காட்டுக்குள்ள நடு காட்டுக்குள்ள ஒரு 8:30 மணி வரைக்கும் காட்டுக்குள்ள உட்காந்து பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதாவது வழிய மறந்து போயிட்டோம். சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிச்சு ஒரே காட ஏறி, ஒரே காட இறங்கி, கடைசியில வழிய கண்டுபிடிச்சு ஓகே. இப்போ உங்க வீடியோ பார்க்குறவங்களுக்காவது கரெக்ட்டான வழிய சொல்லுவீங்களா? இல்ல மாட்டீங்களா? ஆனா போயிட்டு வந்த எங்களுக்கே வழி மறந்து போச்சு. ஏன்னா, நாங்க நைட் பகல்ல ஒரு வழிய தேடி பிடிச்சு போயாச்சு. ஓ! இருட்டாயிட்டே இருக்கு. நடந்துக்கிட்டே இருக்கோம். நிக்கிறதுக்கு இடம் இல்ல, உட்கார்றதுக்கு இடம் இல்ல. எல்லாமே இப்ப பார்த்தோன்னா, ஒரு மதியம் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷத்துலயே எந்திரிச்சுட்டோம். ஏன்னா, இருட்டிறக்கூடாதுன்றதுக்காக. இருட்டுனா திருப்பி டேஞ்சர் ஆயிருன்றனால, ஏன்னா நாங்க ஒரு மதியம் வரைக்கும் ஒரு 5 பேரா தான் இருந்தோம். மதியானத்துக்கு மேல தான் ஒரு 10 பேர், 20 பேரா மாறுனோம். ஏன்னா, அங்க சில பேருங்க நான் சொன்னேன்ல, ஈலடா வழி, எல்லா வெளியிலருந்து ஆளுங்க போறாங்க. அந்த ஆளுங்க வந்துட்டு எங்க கூட ஜாயின் பண்ணாங்க. ஓஹோ! அப்ப இதுல பெரிய சங்கமமே இருக்கு. ஒரு பஸ்ஸே போயிருக்கீங்க. அப்படிதானே? பஸ்ஸே சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட எங்க குரூப்ல மொத்தமா 5 பேரு. அவங்க குரூப்ல ஒரு 10 பேர் இருப்பாங்க. மொத்தமா 15 பேரு. 15 பேரு உள்ள நுழைஞ்சோம். ஆனா, நாங்க அங்க கீழ பண்டிகைக்கு போய் பார்க்கும்போது, நெறைய பேர் வந்திருக்கிறதா சொன்னாங்க. நடந்து வந்திருக்கிறதா சொன்னாங்க. ஆனா தெரியல எப்படி வந்திருக்காங்க? நடந்து வந்தாங்களா? அவங்களலாம் நாங்க பார்க்கல ஆனா. ஓகே. இந்த காடு, காடுன்னு சொல்றீங்க. ஒரு குரங்கையும் காணோம், ஒண்ணையும் காணோம். இந்த இடத்துல குரங்கு இல்ல. ஏன்னா இது ரொம்ப அடர்ந்த காடு. இப்ப குரங்குகள் இந்த காட்டுக்குள்ள எங்க இருக்கு? காட்டுக்குள்ள ஒண்ணும் இல்லாதனால எல்லாம் வெளிய வந்துருது. அதுவும் இல்லாம இந்த காடுல வந்துட்டு ஏகப்பட்ட யானையோட இது இருக்கு. லட்டி இருக்கு. அதனால எல்லா இடத்துலயும் யானைகள் இருக்கும். அதனால குரங்குகளுக்கு, யானைக்கும் ஒத்து வராதனால குரங்குகள் வெளிய இருக்கு போல. இப்ப பார்த்தோன்னா, இந்த பாறைக்கு ஃபுல்லாவே நடந்து வந்து ஒரு மட்டமான இடத்துக்கு வந்தோம். இதுக்கப்புறம் ஒரு இறக்கமான ஒரு பாதை இருக்கு. இதுக்கு மேலயும் இறக்கமான பாதையா? அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தோணுது. அது வர வீடியோல பார்க்கலாம். இப்ப தெரியுது பார்த்தல அந்த உச்சி மலை. அந்த ஆமா. உச்சி மலை இது. கீழ அந்த ஒரு வெள்ள கலர்ல தெரியுது பார்த்தியா? ஆமா. அதுதான் அள்ளிமாயார் கோவில். ஓஹோ! அங்க தான் நீங்க போகிறீங்க அப்போ. ஆமா. அங்க தான் போறோம். அது எவ்வளோ தொலைவில இருக்கு பாரு. நான் இவங்க சொன்னது அது 1 மணி நேரம் தான். நடந்தது 10 மணி நேர கத. அது நடுவுல போறதெல்லாம் ரிவரு. ஓகே. அந்த இ கோ அந்த கோயிலுக்கு நான் முதல் முறையா போறேன். அதுவும் நடந்து போறோம். ஓகே. அப்ப நீங்க இவ்ளோ தூரம் அந்த கோயிலுக்கு கஷ்டப்பட்டு போறீங்க. இந்த கதைய கேட்கறக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இது வர வீடியோல இத விட இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அது பார்ட் 2ல பார்க்கலாம். ஏன்னா, இதுல ஒவ்வொரு வழியும், ஒவ்வொரு இடமும் வச்சு செஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு வழிமிகுந்த காடா இருக்கு. எல்லாரும் ஏன்டா வந்து மாட்டிக்கிட்டோன்ற மாரி நெனச்சிருந்தாங்க. ஏன்னா, இந்த காட்ட விட்டு தப்பிச்சா போதும்டா சாமின்னு அப்படின்னு சில குரூப் நெனச்சிட்டு இருந்தாங்க. சில பேரு அந்த சொன்னேன்ல அந்த 10 பேர், 15 பேரு அவங்க ஏன்டா வந்தோன்ட்டு இருக்காங்க. அதுல சில பேர் வயசானவங்களும் இருக்காங்க. ஆனாலும் நிக்காம அத எப்படின்னா, அந்த காட்டுக்குள்ள மாட்டிட்டோம். நிக்காம நடந்தோம். அத அடுத்த வீடியோல பார்க்கலாம். பார்ட் 2ல பார்க்கலாம்.